Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எதை பற்றி அப்படின்னா வாட் இஸ் வி மோஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வி மோஷன் இஸ் நத்திங் பட் விஎம் மைக்ரேஷன். ஸோ ஆல்ரெடி வாட் இஸ் விஎம் மைக்ரேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வி மோஷன் என்ன, விஎம் மைக்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட கிளஸ்டர் இருக்குது, சரிங்களா? இந்த கிளஸ்டரில் 2 ESXi ஹோஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ இதே ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 ESXi 15 ESXi ஹோஸ்ட்லாம் இருக்கும். அப்படி ரன் ஆகுறப்ப அந்த ESXi ஹோஸ்ட்டில் வந்துட்டு CPU யூட்டிலைசேஷன் அண்ட் மெமரி யூட்டிலைசேஷன் வந்துட்டு அந்த விஎம் அதில் இருக்கிற விஎம் வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ இந்த ஹோஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஎம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ESXில் என்னென்ன விஎம் ரன் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் விஎம் வந்துட்டு எவ்வளோ CPU யூட்டிலைஸ் பண்ணுது, எவ்வளோ மெமரி யூட்டிலைஸ் பண்ணுது, அதை பொறுத்து அந்த ESXiயோட CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன் இருக்கும். அப்போ இதை நம்ம வந்து கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்கிறோம். கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னா இந்த CPU அண்ட் மெமரி தான் கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்கிறோம். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு நம்ம எதில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் விர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் வந்து நம்ம வந்து போடுறோம், ரைட்டா? இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், பட் எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ESXi இன்ஸ்டால் பண்ணுறோம். தென் அந்த ESXiக்கு உள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ESXi இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த ESXiக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ இதை வந்து ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹைப்பர்வைசரில் என்ன CPU மெமரி இருக்குதோ இது ஹைப்பர்வைசர், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் இருந்து தான் CPU மெமரி வந்து இந்த விஎம்முக்கு வந்து அலோகேட் ஆகுது, சரியா? உதாரணத்துக்கு இதில் 1 TB மெமரி இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் இருக்குது அப்படின்னா அந்த 1 TB மெமரியில் இருந்து நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷினுக்கு ரேம் வந்து அலோகேட் ஆகுது. ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் இருந்து ரேம் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் ஆகுது இந்த ESXi மூலமாக. அந்த ESXi அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்வைசர் OS, சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மைக்ரேஷன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, என்கிட்ட மல்டிபிள் ESXi ஹோஸ்ட் வந்து என்னோடய என்வரான்மெண்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ESXiயில் எனக்கு கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நான் அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணோம்னா இந்த கிளஸ்டருக்கு கீழே there is option host. இந்த ஹோஸ்ட்டு கீழே போனோம்னா எனக்கு ESXi ஹோஸ்டோட கரண்ட் யூட்டிலைசேஷன், கன்சியூம்டு CPU, கன்சியூம்டு மெமரி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ESXi01 வந்து CPU 23% கன்சியூம் பண்ணியிருக்கு, மெமரி வந்து 82% கன்சியூம் பண்ணியிருக்கு. ESXi02 பாருங்கள் 2%, 34% தான் கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு அன்ஈக்குவலாக இருக்குது. இது வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கான்னு கேட்டால் அது பேலன்ஸாக இல்லை, இது ஒரு அன்ஈக்குவலாக இருக்குது. இப்போ பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இது 23%, இதுவுமே 20% இருக்கணும். இது 80%, இதுவுமே ஒரு 70-40% இருக்குது, 70-50% இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ESXi மட்டுமே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுது, இன்னொரு ESXi வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் ESXi மட்டும்தான் ஒர்க் லோடு எடுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஒர்க் லோடு இருக்கும். அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது 82% இருக்குது, இது 90% போகிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கும். 95% போகிறப்ப பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். 100% யூட்டிலைசேஷன் ஆகுறப்ப அந்த ESXi உட்காந்துரும். லைக் அந்த ESXi வந்து அன்ஸ்டேட் போயிடும். அப்போ ESXi அன்ஸ்டேட் போச்சு அப்படின்னா அந்த ESXiல் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாம் அன்ஸ்டேட் போயிடும். அப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா there is option vMotion. there is option vMotion. vMotion அப்படிங்கிறது ஒரு ESXi ஹோஸ்ட்டில் இருந்து இன்னொரு ESXi ஹோஸ்ட்டுக்கு விஎம்மை மைக்ரேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இது ஒரு விஎம், ஓகே? இந்த விஎம் வந்து பாருங்கள், திஸ் விஎம் ரன்னிங் ஆன் திஸ் ESXi01. இப்போ இந்த ESXi01ல் லோடு அதிகமாக இருக்குது, லோட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு ரைட் கிளிக் த விஎம். there is option migrate. ஸோ migrate is nothing but moving. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் மைக்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து
நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் இந்த ஒரு வண்டி இருக்கும் சரிங்களா, சின்ன யானை இருக்கும். சின்ன யானையிலேருந்து லக்கேஜ் எல்லாம் இறக்கணும் சரிங்களா. லக்கேஜ் இறக்கி 2 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க வச்சுப்போம். 2 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த 2 பேரில் இவர் மட்டுமே வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இவர் 10 லக்கேஜ் எடுத்துக்கிறாரு, இவர் 5 லக்கேஜ் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இவர் சீக்கிரமாக டயர்டாகிடுவார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இவர் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கார். இன்னொன்று, ஒர்க் லோடு ஃபுல்லாக இவருக்கு மேலே தான் விழுது. இவருக்கு தெர் இஸ் நோ ஒர்க் லோடு. அப்போ இந்த 2 மேன் பவருக்கும் ஒரே சேலரி தான் கொடுக்குறோம். இவருக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், இவருக்கும் 1000 ரூபா கொடுக்குறோம். ஆனால் இவர் ஓபி அடிக்கிறார், வேலை பார்க்காம ஓபி அடிக்கிறாரு. அப்போ இந்த ஒரு பர்சன் மேலே தான் அந்த ஒர்க் உழுது. அதனால் என்ன ஆகுது, நமக்கு சீக்கிரம் முடிய வேண்டிய வேலை ரொம்ப லேட்டாக முடியும். இவர் மட்டும்தான் ரொம்ப வேலை பார்க்குறாரு, இவர் வேலையை பார்க்கல. ஒரு 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 4 மணி நேரம் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் அங்கே இருந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. இப்போ நீ எப்போ 10 லக்கேஜ் எடுத்து போகிற, இந்த 5 லக்கேஜ் இங்கே கொடுப்பா. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க, ஈக்குவலாக வேலை பாருங்கள் அப்படி சொல்கிறப்ப we can reduce the workload. அப்போ ஒர்க்லோட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒர்க்லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக நமக்கு வேலை சீக்கிரமாக நடக்கும். அதை மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கர் சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டார். பட் த சேம் வே ஒரு ESXல விஎம் விர்ச்சுவல் மிஷின் அதிகமாக CPU மெமரி கன்சியூம் பண்ணுறப்ப அந்த ESXயோட யூட்டிலைசேஷன் அதிகமாகிடும். அப்படி அந்த ESXயோட யூட்டிலைசேஷன் அதிகறப்ப அந்த ESXை ஆப்வியஸாக ஸ்லோவாகும். அப்படி ஸ்லோவாகிறப்ப 100% ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது உட்காந்துரும், லைக் அது டவுன் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we have to migrate the VM. ஓகே, இதுதான் ப்ரைமரி ஒரு சினாரியோ. இப்போ சொல்கிறது ஒரு ப்ரைமரி சினாரியோ. அப்போ இந்த விஎம்ஐ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி அப்படி கொடுக்குறேன். எகைன் ஷோ பண்ணுறேன், விஎம் ரைட் கிளிக் பண்ணுறேன், தேர் இஸ் ஆப்ஷன் மைக்ரேட். ஸோ செலக்ட் மைக்ரேஷன் டைப். இப்போ நான் ஒரு ESXல இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை இன்னொரு ESXை கொண்டு போகிறேன், அதுக்கான வழி தான் நான் காமிக்கிறேன். இதுக்கு பேர் தான் vMotion அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஓன்லி, மைக்ரேட் த விர்ச்சுவல் மிஷின் டு அனதர் ஹோஸ்ட் ஆர் அனதர் கிளஸ்டர். நீங்கள் இந்த விஎம்ஐ வேறு ஹோஸ்ட்டுக்கோ அல்லது வேறு கிளஸ்டருக்கோ மைக்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஓன்லி அப்படின்னா தட் இஸ் கால்டு SVMotion, மைக்ரேட் த விர்ச்சுவல் மிஷின் ஸ்டோரேஜ் டு அனதர் டேட்டா ஸ்டோர். அப்போ SVMotion பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், vMotion பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம், வாட் இஸ் SVMotion சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போ சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ESXi ஹோஸ்டில் இருக்கிற VM, இப்போ இந்த இது இருக்குன்னு வச்சுப்போமே, இதே போல் ESXi 2லையும் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற VM மைக்ரேட் பண்ணி அந்த ESXi கொண்டு போகணும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் vMotion. ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு போகிறப்ப அந்த ESXை செலக்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ எந்த ESXல மைக்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ESX செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் VM ஆரிஜின் இருக்குல்லையா ஒரு ஆப்ஷனு, இதில் வச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் VM எந்த கிளஸ்டரில் இருக்குது, எந்த ESX ஹோஸ்டில் இருக்குது, என்னென்ன டேட்டா சொல்ல மேப் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ESX 01, டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இந்த ESX 02. அப்போ சோர்ஸ் ESX ஹோஸ்டில் இருந்து இந்த சோர்ஸ் ESX ஹோஸ்டில் இருந்து இந்த டெஸ்டினேஷன் ESX ஹோஸ்ட்டுக்கு நம்ம விஎம்ஐ மைக்ரேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் vMotion சரிங்களா. அப்போ நீங்கள் மைக்ரேட் பண்ணுறப்ப இந்த இது பாருங்கள், the virtual machine is not compatible with virtual host. இதுக்கு சில கம்பேட்டபிலிட்டி வேணும், அப்படி இல்லாட்டி மைக்ரேட் பண்ண முடியாது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to understand what is vMotion. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா எனக்கு vMotion நடந்துடும் சரிங்களா. ஓகே, இப்போ நான் vMotion பண்ணலை, ஏன்னா ஒரு ESXi ஹோஸ்டில் இருந்து இன்னொரு ESXi ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்க, அதாவது vMotion பண்ணுறீங்கன்னா there is a compatibility prerequisites. அந்த prerequisite சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் you can able to migrate the VM. அதர்வைஸ் உங்களால் விஎம்ஐ மைக்ரேட் பண்ண முடியாது.
சரிங்களா? ஸோ வி மோஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த 100% இன்டர்வியூ கொஸ்டின். நீங்கள் L2 இன்டர்வியூ போனாலும் சரி, L3 இன்டர்வியூ போனாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. 3 டாபிக், HA, DRS, வி மோஷன். இந்த 3 டாப்பிக்குமே 100% இன்டர்வியூ கொஸ்டின். எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஏன்னா வி மோஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த வி சென்டர். இந்த வி சென்டரோட மெயின் ஃபீச்சர், பெரிய யூஎஸ்பியே வந்து இந்த வி மோஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் தான். அப்படி இருக்கிறப்ப இதை பற்றி இன்டர்வியூவில் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாட் இஸ் வி மோஷன், எப்படி மைக்ரேட் பண்ணுவேன், வாட் இஸ் த ப்ரீ ரெக்வசைட் ஃபார் வி மோஷன், நான் ஒரு விஎம் மைக்ரேட் பண்ணுறப்ப எனக்கு விஎம் மைக்ரேட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இதில் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வி மோஷன் பற்றி ஒரு 4 கொஸ்டின் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது L2 இன்டர்வியூனாலும் சரி, L3 இன்டர்வியூனாலும் சரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் போட்டுக்கோங்க. வி மோஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக், டெஃபினட்டாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். சரியா? ஃபைன். ஸோ அப்போ ஒரு ஹோஸ்ட்டில் இருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு விஎம் மைக்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வி மோஷன். அப்படி மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த விஎம்முக்கு தேர் இஸ் நோ டவுன் டைம். எழுதிக்கோங்க, வி மோஷன் அப்படிங்கிறது migrating the virtual machine from one ESXi host to another ESXi host without downtime. முக்கியமான பாயிண்ட் இது, without downtime. இதை வந்து நம்ம லைவ் மைக்ரேஷன் சொல்லுவோம். லைவ் மைக்ரேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து விஎம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ரொடக்ஷனில் இருக்கிறப்ப மைக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? யூசர்ஸ் எல்லாமே சர்வர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ESXi லோடு அதிகமாகிடுச்சு, இதை நான் மைக்ரேட் பண்ணணும், வி மோஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியும். அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதனால் ப்ரொடக்ஷன் எதுவும் இம்பேக்ட் ஆகுமா கேட்டால் தேர் இஸ் நோ இம்பேக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வி மோஷன் பண்ணுறப்ப தேர் இஸ் நோ இம்பேக்ட் இன் ப்ரொடக்ஷன். we can able to migrate the virtual machine from one ESXi host to another ESXi host without downtime. But அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. it should be satisfy the prerequisites. it should be satisfy the prerequisite, then only we can able to migrate the VM without downtime. இந்த ப்ரீரெக்வசைட்டில் ஏதோ ஒரு 10 ப்ரீரெக்வசைட் இருக்குது, அதான் ஒவ்வொன்றா இதுக்கடுத்து சொல்கிறேன். அந்த ப்ரீரெக்வசைட்டில் ஏதோ ஒரு ப்ரீரெக்வசைட் சாட்டிஸ்ஃபை ஆகலாட்டி விஎம்ஐ லைவாக மைக்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஷட் டவுன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஎம் ஷட் டவுனில் இருக்குது, இந்த விஎம் ஷட் டவுனில் இருக்குது. இந்த விஎம் வந்து எந்த ஹோஸ்ட்டில் இருக்குது? 01 ஹோஸ்ட்டில் தான் இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த விஎம் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், மைக்ரேட் கொடுக்குறேன். கம்பேட்டபிள் இஷ்யூ காமிக்குது. ஸோ மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் மைக்ரேட் பண்ண முடியல. அப்போ எனக்கு செலக்ட் த டெஸ்டினேஷன் கம்ப்யூட் ரிசோர்ஸ், எனக்கு ப்ராப்பராக எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ஏபிள் டு மைக்ரேட் த விஎம். த வெர்ஷன் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் த ESX ஹோஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து ESX 01 வந்து 7.0 வச்சுருக்கேன், 8.0 வச்சுருக்கேன். ESX 02 வந்து பார்த்திங்கன்னா 7.0 இருக்கும். பட் இது ரெண்டுக்கும் மைக்ரேட் பண்ண முடியுமா கேட்டால் மைக்ரேட் பண்ண முடியும். there should be some prerequisite. the prerequisite not only different version, நீங்கள் ஒரே வெர்ஷனுக்கு மைக்ரேட் பண்ணாலும் சரி, டிஃப்ரெண்ட் வெர்ஷனுக்கு மைக்ரேட் பண்ணாலும் சரி, அல்லது இந்த கிளஸ்டரில் இருந்து இந்த கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ணாலும் சரி, there should be some prerequisites. அந்த ப்ரீரெக்வசைட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் விஎம்ஐ லைவாக மைக்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா லைவாக மைக்ரேட் பண்ண முடியாது. அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் மைக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்லி லைவ் மைக்ரேஷன் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஎம்ஐ நீங்கள் ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆகாமல் வித்தவுட் டவுன் டைம் எதுவுமே இல்லாமல் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை சம் ப்ரீரெக்வசைட்ஸ். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், என்னென்ன ப்ரீரெக்வசைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த CPU, இப்போ இந்த காமன் CPU ஷுட் பி இருக்கணும், சரிங்களா? உதாரணத்துக்கு CPU சில விமோஷன் எரர்ஸ்லாம் உள்ள காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு தெரியும்.
ஓகே, இதை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎம்ஐ மைக்ரேட் பண்ணுறப்ப வந்த ஒரு எரர். இதான் இன்டர்வியூ கொஸ்டின். இது ஒரு விஎம் நான் மைக்ரேட் பண்ணுறேன், என்னால் மைக்ரேட் பண்ண முடியல, அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒன் ஆஃப் த எரர். இந்த டார்கெட் ஹோஸ்ட் டஸ் நாட் சப்போர்ட் த விர்ச்சுவல் மிஷின் கரண்ட் ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட். யூஸ் கிளஸ்டர் வித் இவிசி மோட் டு கிரியேட் த யூனிஃபார்ம் செட் ஆஃப் சிபி ஃபீச்சர் அக்ராஸ் த கிளஸ்டர் ஆர் யூஸ் பர் விஎம் இவிசி ஃபார் கன்சிஸ்டன்ட் விஎம். அதாவது நாளைக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கிளஸ்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கிளஸ்டரில் எல்லாமே ஒரே ஜென்ரேஷனாக இருக்கணும். இந்த இருக்கு இல்லையா, ப்ராசஸர் டைப் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம சர்வர் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம்? கைஸ், சர்வர் என்ன மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம்? கேன் சம்மன் டெல் மீ? நம்ம சர்வர் என்ன மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம்? Xeon ப்ராசஸர். ஓகே, Xeon ப்ராசஸர். அதில் என்ன ஜென்ரேஷன் ஆர் என்ன ஓஷன்ஸ் அந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால்? Xeon Gold and Silver. யா. ஸோ Xeonல ஸ்கேலபிள் ப்ராசஸர் இருக்குது, Xeon கோல்டு ப்ராசஸர், Xeon. ஸோ Xeonனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டெல் Xeon ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் தான் நம்ம மெயினாக இதில் யூஸ் பண்ணுறோம், இதில் சர்வரில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி AMD கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து EPOMC. ஸோ இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது, அந்த ESX ஹோஸ்ட்டில் இன்டெல் இருக்குது, இன்னொரு ESX ஹோஸ்ட்டில் AMD இருக்குது. இங்கேருந்து விஎம்ஐ இங்கே மைக்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மைக்ரேட் பண்ண வாய்ப்பே கிடையாது, 0 சான்சஸ். அப்போ ஒரு விஎம்ஐ மைக்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது இன்டெல் டு இன்டெல் தான் மைக்ரேட் பண்ண முடியும், AMD டு AMD தான் மைக்ரேட் பண்ண முடியும். அதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் கிளஸ்டர் கிளாஸ் எடுத்தேன். இப்போ நம்மளே கூட இங்கே பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, AMD கிளஸ்டர், இன்டெல் கிளஸ்டர். ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டெல் எல்லாமே ஒரு கிளஸ்டரில் வச்சுருப்பாங்க, AMD எல்லாமே ஒரு கிளஸ்டரில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்கேன். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் AMD யூஸ் பண்ணுறோம், பட் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஒரு 1000 ஹோஸ்ட் ரன் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 100 ஹோஸ்ட் தான் AMD ரன் ஆகும். மிச்சம் 900 ஹோஸ்ட் வந்து இன்டெல் Xeon ப்ராசஸர் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் அந்த 100 ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்டெல் கூட கிளாப் பண்ண முடியாது, கம்பைன் பண்ண முடியாது. அது எல்லாமே தனி கிளஸ்டரில் தான் போட முடியும். ஏன் அப்படின்னா CPU கம்பேட்டபிலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க கேஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. CPU கம்பேட்டபிலிட்டி, இதுக்கு பேர் CPU கம்பேட்டபிலிட்டி. ஸோ CPU கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஜென்ரேஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ராசஸர் வெண்டார் இருக்குது. இன்டெல் டு இன்டெல் தான் மைக்ரேட் பண்ண முடியும், AMD டு AMD தான் மைக்ரேட் பண்ண முடியும். இன்டெல் டு AMDயோ AMD டு இன்டெலோ மைக்ரேட் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ கம்பேட்டபிலிட்டி. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு ப்ரீரெக்வசைட். நெக்ஸ்ட் ப்ரீரெக்வசைட் பார்த்தீங்கன்னா சேம் CPU கம்பேட்டபிலிட்டியில் என்கிட்ட இன்டெல் Xeon ப்ராசஸர் இருக்குது, ஒரு 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது, ஒரு ESX ஹோஸ்ட்டு. இன்னொரு ESX ஹோஸ்ட் இன்டெல் Xeon கோல்டு ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுப்போம். என்கிட்ட இன்னொரு ESX ஹோஸ்ட் இருக்குது, அது வந்து இன்டெல் Xeon சில்வர் ப்ராசஸர். ரெண்டுமே ஒரே ஹார்ட்வேர் தான், டெல் ஹார்ட்வேர் வச்சுப்போம். பட் ப்ராசஸர் மாறுது. இது 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர், இது வந்து 5th ஜென்ரேஷன் ப்ராசஸர், அந்த மாதிரி வச்சுப்போம். அப்போ எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் மாறுது, ப்ராசஸரோட ஜென்ரேஷன் மாறுது. அப்போ இதுக்கு பேர் இப்போயுமே CPU கம்பேட்டபிலிட்டி இடிக்குது, CPU கம்பேட்டபிலிட்டி இடிக்குது. அப்போ பண்ண முடியாதா? இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணுறது? என்கிட்ட இன்டெல் ப்ராசஸர் தான். சரி, ஓகே, நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்கலாம், இன்டெல் டு இன்டெல் மைக்ரேட் பண்ணலாம், AMD டு AMD மைக்ரேட் பண்ணலாம். அப்போ என்ன, இது ரெண்டுமே இன்டெல் ப்ராசஸர் தான், ஆனால் ஜென்ரேஷன் மாறுது, ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன் மாறுது, இதை மைக்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். இது முடியாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, மைக்ரேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்டெல் டு இன்டெல் டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூ ஹாவ் டு எனேபிள் EVC மோட். இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். Enhanced vMotion compatibility. Okay,
இந்த என்ஹான்ஸ்டு விமோஷன் கம்பேட்டபிலிட்டி மோடை வந்து நீங்கள் கிளஸ்டர் லெவலில் எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளஸ்டர் லெவலில் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மைக்ரேட் த விஎம். நீங்கள் எனேபிள் பண்ணாமல் மைக்ரேட் பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கோங்க கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கிளஸ்டர் அப்படின்னு இருந்தால் அந்த கிளஸ்டரில் எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன் கீப்பப் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கிளஸ்டர் கிளாஸ் எடுக்கிறப்ப சொன்னேன். அது காரணம் வந்து இதுதான். ஒரு கிளஸ்டரில் எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விஎம் மைக்ரேட் ஆகும். ஆனால் ஒரு கிளஸ்டரில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ இந்த இவிசி மோட் எப்படி எனேபிள் பண்ணுறது? அது ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் கிளஸ்டர் போங்க. இப்போ இந்த இன்டெல் கிளஸ்டர் இருக்குது, இந்த இன்டெல் கிளஸ்டர் 2 ESX இருக்குது. இப்போ இன்டெல் கிளஸ்டருக்குள்ளே போங்க. தேர் இஸ் ஆப்ஷன் கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகரில் தேர் இஸ் ஆப்ஷன் விஎம்ஆர் இவிசி. இந்த இவிசி வந்து ப்ரொடக்ஷனில் பை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே வந்து கொண்டு வர்றப்போ எனேபிள் பண்ணி, இப்போ நம்ம டிசேபிள் இருக்குது ஏன்னா நம்ம இன்டெல் யூஸ் பண்ணல, அதுக்கு சர்வர் ப்ராசஸ் யூஸ் பண்ணல, அது டிசேபிள் இருக்குது. பட் இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். இது எடிட் போயிட்டு இவிசி மோட் எனேபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்ச் இவிசி மோட் இன், ஓகே, டிசேபிள் இவிசியில் இருக்குது. எனேபிள் இவிசி ஃபார் ஏஎம்டி ஹோஸ்ட், எனேபிள் இவிசி ஃபார் இன்டெல் ஹோஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இன்டெல் தான் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை சூஸ் பண்ணிவிட்டு சிபியு மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் என்ன ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. இன்டெல் ப்ராசஸர்லேயே நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. இன்டெல் Xeon ப்ராசஸர், இதில் 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் அந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? மெரோம் ஜென்ரேஷன், பென்ட்ரென் ஜென்ரேஷன், நெக்லாம் ஜென்ரேஷன், விஸ்மேர், சாண்டி பிரிட்ஜ் ஜென்ரேஷன், ஐவி பிரிட்ஜ், ஆஸ்வெல், ப்ராட்வெல், ஸ்கைலேக், கேஸ்கேட், அந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்டெலோட வெப்சைட்டில் போனால் என்னென்ன ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ப்ராசஸர் லெவல் இன்டெல் ஸ்கேலபிள் ப்ராசஸரில், Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸரில் பிளாட்டினம், கோல்டு, சில்வரு, பிரான்ஸ், இந்த மாதிரி 3 ப்ராசஸர் இருக்குது. பிளாட்டினம், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. The second digit indicate the processor generation. First generation, second generation, third, fourth, fifth, இந்த மாதிரி 5 ஜென்ரேஷன் இருக்குது. சரிங்களா? இப்படி செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸர் ஃபார்மலி கேஸ்கேட் லேக். ஃபர்ஸ்ட் இன்டெல் Xeon ப்ராசஸர் ஃபார்மலி ஸ்கை லேக். தேர்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸர் ஃபார்மலி ஐஸ் லேக். ஃபோர்த் இன்டெல் ப்ராசஸர் ஃபார்மலி எம்ரால்ட் ரேபிட் ஆர் சஃபேர் ரேபிட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அவங்க ஒரு நேம் வச்சுருந்தாங்க. வந்து ஒரு நேம் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. இந்த சாண்டி பிரிட்ஜ், ஐவி பிரிட்ஜ், ஐஸ் லேக், சஃபைர் ரேபிட் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கை லேக். இங்கே ஸ்கை லேக் இருக்கும் பாருங்கள். இந்த இருக்கா ஸ்கை லேக் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் உங்களோட ESX ஹவுஸில் ஸ்கைலேக் ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கைலேக் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே எரர் வருது, ஏன்னா நான் வந்து ப்ரொடக்ஷனில் இல்லை, அதனால் எரர் வருது. அது ஓகே. ஸோ ஸ்கைலேக்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்கேட் லேக் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் செகண்ட் ஜென்ரேஷன்னா இல்லை கேஸ்கேட் லேக் இந்த இருக்கா, கேஸ்கேட் லேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேக் எஸ்பி ஆர் காப்பர் லேக், அது ஆப்ஷன் இருக்கா? பிரிட்ஜ் சாண்டி பிரிட்ஜ். அப்போ அதுக்கு நேம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ நேம் வேறு இருக்கும் அப்படின்னா ஓகே, அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஜென்ரேஷனாக இருந்தால் சஃபையர் ரேபிட் ஆர் எமரால்ட் ரேபிட். இப்போ நான் 4G யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்குது சஃபையர் ரேபிட், இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ நீங்கள் எந்த ப்ராசஸர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இவிசி முறைங்க செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல அது உங்களுக்கு காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து நான் வந்து 5th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணேன், சஃபையரை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே.
இதை படிங்க, இந்த சிபி மோடை படிங்க, உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும். அப்போ இந்த சஃபயர் ரேபிட் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருப்போம். ஃபியூச்சர் இன்டெல் ப்ராசஸர் கம்பேர் வித் ஐஸ் லேக், EVC மோட் எக்ஸ்போஸ் அடிஷ்னல் CPU ஃபீச்சர். ஸோ அப்போ நீங்கள் சஃபயர் கொடுக்குறப்ப எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி இப்போ சாண்டி பிரிட்ஜ் ஐவி பிரிட்ஜ் கொடுத்தோம்னா அது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். The Sandy bridge generation process to all the hosts the cluster. The host with following process types will be permitted to enter the cluster. Sandy bridge generation, Ivy bridge, Haswell, Broadwell, Skylake, Cascade Lake, Ice Lake, Sapphire Rapids. இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் சாண்டி பிரிட்ஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ஜென்ரேஷனும் சப்போர்ட் பண்ணும். கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஆஃபீஸில் இன்டெல் ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டெல் ப்ராசஸரில் எய்தர் கோல்டு ப்ராசஸர், சில்வர் ப்ராசஸர், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே ப்ராசஸர். இப்போ உதாரணத்துக்கு 2 ESX ஹோஸ்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து இன்டெல் ஜியான் ப்ராசஸர், கோல்டு ப்ராசஸர், தேர்ட் ஜென்ரேஷன். இன்னொன்றும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த EVC மோடு எனபிள் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் ஏதோ ஒன்று இன்டெல் கோல்டுலே 4th ஜென்ரேஷன் இருக்குது, ஆர் இன்டெல் பிளாட்டினம் இருக்குது, இன்டெல் பிரான்ஸ் இருக்குது, அந்த ஜென்ரேஷன் வேறு ஜென்ரேஷன் மாறுறப்ப கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் EVC மோட். எஸ், இதில் ஏதாவது புரியலாட்டி என்கிட்ட கேளுங்க. இது இன்டர்வியூ கொஸ்டின். இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நான் இந்த மாதிரி VM மைக்ரேட் பண்ணுறேன், ஏன்னா மைக்ரேட் ஆகிறப்ப இந்த மாதிரி CPU கம்பேட்டபிலிட்டி எரர் வருது, என்ன பண்ணுவேன் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி இன்டெல் டு AMD பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ ஹேவ் போத் ESX ஆர் இன்டெல் ESX, ஸ்டில் ஐம் கெட்டிங் CPU கம்பேட்டபிலிட்டி எரர், வாட் வில் யூ டூ? அப்போ நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆனால் வி ஹேவ் டு எனேபிள் EVC மோட் ஆன் கிளஸ்டர் லெவல். நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறமா தென் வி கேன் ஏபிள் டு மைக்ரேட் த VM. சரியா? ஸோ இந்த EVC மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணது இது மேண்டட்ரி. கண்டிப்பாக வந்து எல்லா ஹோஸ்ட்டுமே ஒரே ஜென்ரேஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால் EVC மோடு எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ESXல இன்னொரு ESXக்கு VM மைக்ரேட் பண்ண முடியும். கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? கேன் சம்மன் அக்னாலேஜ்? Yes, Kumar. ஓகே ஓகே ஃபைன். ஸோ கேஸ் இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஓகே, ஸோ முடிஞ்சளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரியலாட்டி திருப்பி என்கிட்ட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இன்டர்வியூ கொஸ்டின், டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. EVC மோட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ண சொல்லி இன்டர்வியூவில் கேட்பாங்க. எனக்கே மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். சரியா? அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இன்டர்வியூ போகிறப்ப. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீ ரெக்வசைட் CPU கம்பேட்டபிலிட்டி பார்த்தாச்சு. தென் காமன் ஷேர்டு ஸ்டோரேஜ். வாட் இஸ் மீன் பை காமன் ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா, இந்த ESX இருக்கு இல்லையா, அந்த ESX 2 ESX இருக்குன்னா அந்த 2 ESXக்குமே காமனாக டேட்டா ஸ்டோர் வந்து இருக்கணும். ஒரு இந்த ESX செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் போகிறோம்னா எனக்கு 1 2 3 3 டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிருக்கு. சரியா? ESX 02 செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் போனால் எனக்கு 1 2 3 3 டேட்டா ஸ்டோர் மேப் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு இப்போ தான் ஷேர்டு ஸ்டோரேஜ். இப்போ இந்த ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும்னா 10 ESX 12 ESX இருக்கும். அந்த ESXல மொத்தமாக ஒரு 5 டேட்டா ஸ்டோர் இருக்குன்னா அந்த 5 டேட்டா ஸ்டோருமே அந்த 10 ESXல மேப் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் காமன் ஷேர்டு ஸ்டோரேஜ். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி மேப் பண்ணணும், இந்த டேட்டா ஸ்டோரை இந்த எல்லா ESX எப்படி மேப் பண்ணணும். அது ஸ்டோரேஜ் டீம் கூட நம்ம வந்து காலில் போய் இல்லை ஸ்டோரேஜ் டீம் கூட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி தான் நம்ம இதை மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா ஸ்டோர் வந்துட்டு காமன் டேட்டா ஸ்டோராக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி ஒரு கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளஸ்டரில் எத்தனை ESX ஹோஸ்ட் இருக்கோ அந்த ஹோஸ்ட்டில் எல்லாமே அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேட்டா ஸ்டோர் இருக்குன்னா அந்த 30 டேட்டா ஸ்டோருமே அந்த 10 ESX ஹோஸ்ட்லேயுமே இருக்கும், விசிபிளாக இருக்கும், மேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம 3 டேட்டா ஸ்டோர் ஒவ்வொன்றில் மேப் பண்ணியிருக்கோம், இந்த சேம் 3 டேட்டா ஸ்டோரும் இந்த 2 ESX ஹோஸ்ட்டில் மேப் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி 20 டேட்டா ஸ்டோர் இருக்குன்னா அந்த 20 டேட்டா ஸ்டோரும் அந்த 10 ESXல மேப் ஆகிருக்கும். ஸோ இந்த இது கண்டிப்பாக மேப் பண்ணணும். ஓகே. அண்ட் காமன் ஃபிசிக்கல் நெட்வொர்க். காமன் ஃபிசிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம டேட்டா சென்டரில் நம்மளோட ESXஐ வந்து ஃபிசிக்கலாக கனெக்டாக இருக்கும். ரைட்டா? உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஒரு சுவிட்சு. ஓகே, இது வந்து ஒரு சுவிட்சு. இந்த சுவிட்சில் என்னோடய ESXஐ வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
இதை வந்து ஒரு 5 ESX ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த 5 ESXமே ஒரே நெட்வொர்க் இருக்கணும். மேபி ஒரே சுவிட்சில் இருக்கலாம், அது ஒரே நெட்வொர்க்கில் இருக்கலாம். அது ஒரே டேட்டா சென்டரில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. 5 ESXமே ஒரே சுவிட்ச்லேயோ அதாவது ஒரே நெட்வொர்க்லேயே கனெக்ட் ஆகிருக்கணும். ஐபி செக்மெண்ட் எல்லாமே ஒரே இதில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி இது பேர் ஃபிசிக்கல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இது வந்து ESXi ஹோஸ்ட். இது ESXi. இது ESXi. இது வந்து சுவிட்ச். ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் சுவிட்சில் எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் சுவிட்சில் மேபி மல்டிபிள் ஃபிசிக்கல் சுவிட்ச் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் சுவிட்சில் இந்த ESXi எல்லாமே நெட்வொர்க் கேபிள் மூலமாக ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் நம்ம காமன் ஃபிசிக்கல் நெட்வொர்க் சொல்கிறோம். இது இருந்தால் தான் நம்மளால் விமோஷன் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ப்ரீரெக்விசைட். தென் அதுக்கடுத்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் should have the resource availability. Destination should have the compute resource. இப்போ ஒரு ESXiல இருந்து இன்னொரு ESXக்கு நான் VM மைக்ரேட் பண்ணுறப்ப, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ESXi 01ல் இந்த VMஸில் ரன் ஆகுது. இந்த ESXiயை இங்கே இருந்து 02க்கு மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 02 ESXiயில் வந்து இது சோர்ஸ் ஹோஸ்ட், இது டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். அப்போ இந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டில் ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கணும், மெமரி இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இது வந்து இந்த VM வந்து 1 TB VMனு வச்சுப்போம். இது 1 TB VM. இது வந்து ஒரு 800 GB யூட்டிலைஸ் பண்ணுது. சரி, இது வந்து 512 GB இந்த VM நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த VM வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி ஒரு 400 GB அலோகேட் யூஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த 400 GB ஃப்ரீ மெமரி வந்து இந்த ESX2ல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த VM என்ன ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணுதோ அந்த ரிசோர்ஸ், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இந்த ESX2ல் இருக்கணும். 2ல் இல்லையா? அப்போ 3 இருக்கா அதில் பாரு, 4 இருக்கா அதில் பாரு, 5 இருக்கா அதில் பாரு. இந்த கிளஸ்டரில் எதுலேயுமே இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ மோஸ்ட்லி கிளஸ்டரில் ஒரு 10-15 ESX ஹோஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஏதோ ஒரு ESX ரிசோர்ஸ் இருக்கும், நம்ம அங்கே மைக்ரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி மைக்ரேட் பண்ணுறதுல நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி எல்லா ஹோஸ்ட்டுமே வந்து ஃபுல் யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லை, வேறு ஹோஸ்ட் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த ஹோஸ்ட்டோட ஃபிசிக்கல் மெமரி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் CPU மெமரி வந்து அவைலபிளாக இருக்கணும். ஓகே, இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை மைக்ரேட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தென் the VM should not be have a multiple snapshot disk consolidation error. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு VMல இந்த VM நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த VMல மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் எப்போயுமே இருக்கக்கூடாது. ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டில் மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்க. ஸ்னாப்ஷாட் இருக்கலாம், 1-2 இருக்கலாம், 2-3 அந்த மாதிரி இருக்கிறப்ப இஷ்யூ வரும். அண்ட் ஆல்சோ டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர்னு ஒரு எரர் வரும் இந்த VMல. எதுக்காக அப்படின்னா, மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர் வந்து வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் VM மைக்ரேட் பண்ண முடியாது. அதுவே சொல்லிடும், இந்த VM வந்து டிஸ்கன்சாலிடேஷன் எரர்னா இங்கே எரர் காமிச்சிடும். இந்த இடத்துல கன்சாலிடேஷன் எரர்னு காமிக்கும். அப்போ நம்மளால் அந்த VM வந்து மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தென் the VM should not mount any CD/DVD. இப்போ இந்த VM நான் மைக்ரேட் பண்ணுறப்ப இந்த VMல வந்து CD/DVD மவுண்ட் ஆகிருக்கக்கூடாது. இந்த இருக்கு இல்லையா, CD/DVD டிஸ்கனெக்டில் இருக்கணும், 100% டிஸ்கனெக்டில் இருக்கணும். அப்படி டிஸ்கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் VM மைக்ரேட் பண்ண முடியும். நான் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். CD/DVD. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CD/DVD யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வருது. ஸோ unable to migrate the VM because DRS failed, CD/DVD மவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ CD/DVD மவுண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மைக்ரேட் பண்ண முடியாது, அல்லது எரர் காமிக்கும். இந்த மாதிரி எரர் காமிக்கும். CD இந்த இடத்துல காமிக்கும்,
நீங்கள் மைக்ரேட் பண்ணுறப்போ சொல்லிடும் இந்த மாதிரி இல்லை சிடிடிவிடி மவுண்ட் ஆயிருக்கு, அந்த சிடிடிவிடி வந்து டிசேபிள் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மைக்ரேட் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணி மைக்ரேட் பண்ணால் மைக்ரேட் ஆயிரும். ஸோ அப்போ ஒரு விஎம் மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து சிடிடிவிடி மவுண்ட் ஆயிருக்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் த விஎம் ஷுட் நாட் கண்டெயின் ஃபிசிக்கல் ஆர்டிஎம். சி ஆர்டிஎம் டிஸ்க்னு ஒரு டிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிஎம் டிஸ்க் நான் கிளாஸ் இன்னும் உங்களுக்கு நான் எடுக்கல. ஸோ ஆர்டிஎம் அப்படின்னா ரா டிவைஸ் மேப்பிங், சும்மா நோட் பண்ணிக்கோங்க, அந்த கிளாஸ் நான் எடுக்கல, இன்னும் எடுப்பேன். ஆர்டிஎம் டிஸ்க் மவுண்ட் ஆகிருந்தால் நம்ம எடுக்க முடியாது. ஆர்டிஎம் டிஸ்க் வந்து ரா டிவைஸ் மேப்பிங். இந்த ஆர்டிஎம் டிஸ்க் வந்து விஎம்மில் அட்டாச் ஆகியிருந்தால் நம்மளால் மைக்ரேட் பண்ண முடியாது. வாட் இஸ் ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறத நான் தனி கிளாஸாக உங்களுக்கு எடுப்பேன். அது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அது. சரியா, அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். இதை இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இதை பற்றி லேட்டாக சொல்கிறேன். வாட் இஸ் ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறது. சும்மா சொல்லிடுறேன். ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறது விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு சில விஎம்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சில கிளஸ்டர் விஎம்க்கு, சில விஎம்க்கு மட்டும் இந்த ஆர்டிஎம் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லா விஎம்மும் டேட்டா ஸ்டோரில் தான் வச்சுருப்போம், ரைட்டா? நம்மளோட எல்லா விஎம்மும் இந்த டேட்டா ஸ்டோர் உள்ளே தான் இருக்கும், இந்த டேட்டா ஸ்டோர் உள்ளே தான் இருக்கும். ஆனால் ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறது டேட்டா ஸ்டோரில் இருக்காது. அந்த விஎம் வந்து டேரெக்டாக ஸ்டோரேஜில் இருக்கும், டேரெக்டாக ஸ்டோரேஜில் இருக்கும், ஸ்டோரேஜோட லன்னில் இருக்கும். நம்ம கான்செப்ட் என்ன, ஸ்டோரேஜ் சான் ஸ்டோரேஜ் லன்னு பிரிக்கிறோம், அந்த லன்னில் இருந்து டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறது டேட்டா ஸ்டோரை ஓவர் கம் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிரும், லன்னில் ஸ்டோர் ஆகும். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது எல்லா விஎம்க்கும் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு சில விஎம்க்கு பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம்க்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஎம் டிஸ்க் அட்டாச் ஆகிருந்தால் நம்மளால் விஎம் வந்து மைக்ரேட் பண்ண முடியாது. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விஎம்லேயே ஆர்டிஎம் ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆர்டிஎம் டிஸ்க்னு ஒரு டிஸ்க் இருக்கும் பாருங்கள். இதில் ஆர்டிஎம் டிஸ்க்கு ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கா? ஆர்டிஎம்க்கு ஸ்க்ரீன்ஷாட் இல்லையே. ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே வந்து ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டிஎம் டிஸ்கில் வந்து ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோடு நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஎம் டிஸ்க் ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மைக்ரேட் பண்ண முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், விஎம் ஷுட் நாட் கண்டெயின் எனி ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன், அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல். சி டிஆர்எஸ் கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த டிஆர்எஸ்லேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் எடுக்கல, இனிமேல் தான் எடுப்பேன். ரூல்ஸ், சில ரூல்ஸ் இருக்குது, அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல். சில விஷயங்கள் உங்களுக்கு கேள்விப்படுற புதுசாக தெரியலாம், ரொம்ப புரியாமல் கூட இருக்கலாம், பட் புரிஞ்சு வச்சுக்கோங்க, போக போக உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விஎம்மோட எப்படி சொல்ல கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட 2 சர்வர் இருக்குது, அந்த 2 சர்வரும் ஒரே ESX ஹவுஸில் ரன் ஆகணும் அப்படின்னா நான் அஃபினிட்டி ரூல் வந்து ப்ளே பண்ணணும். எனக்கு 2 சர்வர் இருக்குது, அந்த 2 சர்வரும் வேறு ESX ஹவுஸில் ரன் ஆகணும் அப்படின்னா, வேறு ஒரு ESX ஹவுஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஆன்டி அஃபினிட்டி ரூல் வந்து நான் அதை அப்ளை பண்ணணும். ஸோ நான் ரூல் அப்ளை இப்போ பண்ணலை, நம்மக்கிட்ட இப்போ ரூல் அப்ளை பண்ணலை. நான் இது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் இருந்தால் நம்மளால் விஎம் மைக்ரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, த விஎம் ஷுட் நாட் பி லாக்டு, விஎம்எஸ் லாக்கு. சி விஎம்டிகே லாக்னு ஒரு இஷ்யூ இது இருக்குது, இதை பற்றி நான் ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸில் நான் வந்து தெளிவாக எடுப்பேன். விஎம்டிகே ஃபைல் இருக்குல்ல, இந்த விஎம்மோட டேட்டா ஸ்டோர் போனோம் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோரில் இந்த விஎம்டிகே ஃபைல் இருக்கும். ஓகே, ஃபைல்ஸ் போனோம்னா இந்த பர்டிகுலர் விஎம்மோட விஎம்டிகே ஃபைல் இருக்கும். அந்த விஎம்டிகே ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ESXல லாக் ஆயிரும், அன்எக்ஸ்பெக்டடாக லாக் ஆயிரும். அப்படி லாக் ஆயிடுச்சுன்னா அந்த விஎம் வந்து நம்ம மைக்ரேட் பண்ண முடியாது. அப்போ அதை மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் ஆப்ஷன், அந்த விஎம்டிக்கு லாக் வந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் லேட்டாக சொல்கிறேன். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, விஎம்டிக்கே லாக் ஆகிருந்தால் நம்மளால் மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ த விஎம் ஷுட் நாட் பி, விஎம்டிக்கு லாக் இருக்கக்கூடாது, எல்லா டிஸ்க்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் டேட்டா ஸ்டோரில், அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். சரியா? அண்ட் கைஸ், நான் இப்போ எடுக்கிற வந்து கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ். ஓகே, விமோஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் புரியும். அதனால் நான் விமோஷன் கிளாஸ் வந்து எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ரெக்வஸ்ட்டில் வந்து முக்கால்வாசி ப்ரீ ரெக்வஸ்ட் புரியாமல் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் கிளாஸஸ் எடுக்கல, போக போது அந்த கிளாஸ் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் சாட்டிஸ்ஃபை
தெரியும். அப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். இப்போதைக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. போக போக உங்களுக்கு புரியும். ஓகே, அது என்னடா இது புதுசு புதுசாக சொல்கிறாங்களே, புரிய மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. போக போக கண்டிப்பாக புரியும். ஃபைன். நெக்ஸ்ட்டு அப்லிங்க் ஸ்பீட் ஷுட் பி மோர் தென் 1 GB. வாட் இஸ் அப்லிங்க் ஸ்பீட் அப்படின்னா, இப்போ இந்த விஎம் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, இது சுவிட்சில் இந்த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்டில் நெட்வொர்க் கார்டு இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, நெட்வொர்க் கார்டில் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த நெட்வொர்க் கார்டு இருக்கு இல்லையா, நெட்வொர்க் கார்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 Mbps 25 GB, சாரி 10 GB 25 GB நெட்வொர்க் அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக 10 GB யூஸ் பண்ணுவாங்க, அல்லது 25 GB ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெட்வொர்க் கார்டை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அது. ஓகே, அப்போ நம்ம மினிமம் 1 GB இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து இப்போ வர அடாப்டர் எல்லாமே ரொம்ப பழைய அடாப்டர் தான் 1 GB கீழே இருக்கும். பட் இப்போ வர்ற நெட்வொர்க் அடாப்டர் எல்லாமே 10 GB 25 GB இருக்கிறதுனால நமக்கு இது பிரச்சனை கிடையாது. பட் இது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். 1 GB இருக்கணும். பட் இப்போ வர்ற நெட்வொர்க் எல்லாமே 10 GB மேலே இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆல் த டேட்டா ஸ்டோர் ஷுட் பி ஆக்டிவ். இப்போ இந்த விஎம்மை நீங்கள் மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த விஎம் டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசபிள் அப்படின்னு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் இந்த விஎம்மை மைக்ரேட் பண்ணுறேன். இந்த விஎம் மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த விஎம் வந்து டேட்டா ஸ்டோரில் ரன் ஆகிறப்ப அந்த டேட்டா ஸ்டோர் டவுன் ஆகிருக்கக்கூடாது. அந்த டேட்டா ஸ்டோர் டவுன் ஆகிருந்தாலோ அல்லது டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிள் இருந்தாலோ நம்மளால் மைக்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் ரன் ஆகுதோ அந்த டேட்டா ஸ்டோர் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். அதில் எது இஷ்யூ இருந்தால் விஎம் மைக்ரேட் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் நெட்வொர்க் போர்ட் குரூப். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஎம்ஐ சோர்ஸ் இருந்து டெஸ்டினேஷன் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக விமோஷன் நெட்வொர்க் வேணும். அதுக்கு பேர் விஎம் கர்னல் அடாப்டர். விமோஷன் நெட்வொர்க் வேணும். நோட் பண்ணிக்கோங்க. சோர்ஸில் இருந்து டெஸ்டினேஷனுக்கு மைக்ரேட் பண்ணுறப்ப விமோஷன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து மைக்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹோஸ்ட்டில் வந்து நம்ம இன்னும் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணலை. ஸோ விஎம் கர்னல் அடாப்டர்னு ஒரு அடாப்டர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், தேர் இஸ் ஆப்ஷன் விஎம் கர்னல் அடாப்டர். சரி, இந்த இடத்துல ஐ ஹாவ் டு கிரியேட் விமோஷன் நெட்வொர்க். மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு ஒரு நெட்வொர்க் க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து நான் நெட்வொர்க்கிங் கிளாஸஸ் இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுப்பேன். பட் இப்போ ஓவரலாக சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட் இந்த ப்ரைமரி நிக்கு. இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கால்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நிக்கு, இது பேர் தான் ப்ரைமரி நிக்கு. இந்த நிக்கு தான் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் நம்ம சொல்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் தான் நம்ம வந்து ஐபி அசைன் பண்ணுறோம். நான் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிக் இருக்காது, 2-3 நிக் இருக்கும், 8 நிக் இருக்கும் மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா ரெடிடன்சி பர்பஸ்க்காக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிக் வச்சுருப்பாங்க. சரியா, உதாரணத்துக்கு இந்த ஒரு இஎஸ்எக்ஸ்னா ஒரு நிக் இருக்காது. இந்த இஎஸ்எக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நிக் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மினிமம் ஒரு 4 நிக்குன்னு வச்சுக்கோமே. எல்லா இஎஸ்எக்ஸில் நாட் ஓன்லி திஸ் இஎஸ்எக்ஸ் எல்லா இஎஸ்எக்ஸும் கனெக்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நிக்கை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தான் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம், இந்த இஎஸ்எக்ஸ் ஐபி கான்ஃபிகரும். செகண்ட் நிக்கை வந்து நம்ம விமோஷன் நெட்வொர்க் வச்சுக்கலாம். தேர்ட் நிக்கை வேற ஒரு பர்பஸ்க்கு வச்சுக்கலாம், அதாவது இஎஸ்எக்ஸ் ஹோஸ்டோட பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். அப்போ ஏன் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா டிராஃபிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. விமோஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு விஎம்ஐ மைக்ரேட் பண்ணுறதுக்கு விமோஷன் அப்படிங்கிறதுக்கு விமோஷனுக்கு தனி விஎம் கர்னல் போர்ட் குரூப் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஎம் மைக்ரேட் பண்ண வைக்க முடியும். அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தனி நிக்கார்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரே ஒரு நிக்கு தான் இருக்குன்னா அந்த ஒரு நிக்கில் பண்ண முடியுமா கிட்ட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு நிக்லேயே விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். சி கைஸ், இப்போ இந்த விஎம் இங்கே ரன்னாவது வச்சுப்போம். இந்த விஎம்மை நான் இங்கே இருந்து இங்கே மைக்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 இஎஸ்எக்ஸ்லையும், இது சோர்ஸ் டெஸ்டினேஷன், இந்த 2 இஎஸ்எக்ஸ்லையும் எனக்கு விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, விமோஷன் நெட்வொர்க், அதுக்கு பேர் விமோஷன் நெட்வொர்க். நோட் பண்ணிக்கோங்க, இந்த விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் மைக்ரேட் பண்ண முடியும், அதர்வைஸ் மைக்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணியிருக்கணும்.
அப்போ அந்த விமோஷன் நெட்வொர்க் வந்து எய்தர் நீங்கள் சேம் நிக்லே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அல்லது வேறு நிக்கில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சேம் நிக்லே கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ESX ஸ்லோவாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனில் அப்படி பண்ண மாட்டாங்க. விமோஷனுக்குன்னு தனி நெட்வொர்க் கார்டு போட்டிருப்பாங்க, விமோஷனுக்கு தனி நிக் கார்டு இருக்கும். அந்த நிக்காலில் தான் விமோஷன் வந்து நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு விமோஷன் நெட்வொர்க், இது ஒரு விமோஷன் நெட்வொர்க்னா இந்த விஎம் இங்கே இருந்து இந்த நெட்வொர்க் மூலமாக மைக்ரேட் ஆகி இந்த நெட்வொர்க் மூலமாக உள்ளே ரீச் ஆகும். சரி, இந்த விமோஷன் நெட்வொர்க் அப்படிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ESX ஹோஸ்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ். உதாரணத்துக்கு இந்த ஒரு விஎம் இங்கே இருக்குது, இங்கே இருந்து அந்த விஎம் இங்கே மைக்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ இங்கே விமோஷன் நெட்வொர்க் இருக்கணும், இங்கே விமோஷன் நெட்வொர்க் இருக்கணும். அந்த நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மைக்ரேட் பண்ண முடியும், அதர்வைஸ் மைக்ரேட் பண்ண முடியாது. அந்த விமோஷன் நெட்வொர்க்கு தனி ஐபி கொடுக்கணும். ESX ஐபி வேறு. ESX ஐபி அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஐபி தான் ESX ஐபிங்கிறோம். அதாவது கொஞ்சம் நெட்வொர்க்கிங் பற்றி நான் பேசுகிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஐபி வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஐபி. நான் ஒரு விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும், அந்த விமோஷன் நெட்வொர்க் மூலமாக தான் நான் விஎம் மைக்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த ESX 1க்கும் 2க்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். விஎம் மைக்ரேட் பண்ண அந்த கம்யூனிகேஷன் மீடியம் தான் அந்த விமோஷன் நெட்வொர்க். அதை நான் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த விமோஷன் நெட்வொர்க் வந்து மோஸ்ட்லி எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு ESXல மல்டிபிள் நிக்கார்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் நிக்கார்ட்ஸ். இந்த நிக்கில் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் போர்ட், இந்த நிக்கில் விமோஷன், அப்படி தான் கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சேம் நிக்கில் பண்ண மாட்டாங்க. ஏன் சேம் நிக்கில் பண்ண மாட்டாங்க அப்படின்னா டவுன் ஆயிரும். லைக் டிராஃபிக் ஃப்ளோ அதிகமாக இருக்காது. பண்ண முடியுமா கிட்ட பண்ண முடியும், நம்ம பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு வேணால் பண்ண முடியும். ஆனால் டிராஃபிக் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிரும். இப்போ வேணால் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குமார், சொல்லுங்கள். இப்போ நம்ம விமோஷன் நெட்வொர்க் வந்து இப்போ ஒரு சிங்கிள் என்ஐசி நம்ம கன்ஃபிகர் பண்றப்போ அந்த விமோஷன் நடக்கிறப்ப மட்டும்தானே அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஆமாம், மற்ற டைம்ல அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் விமோஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். பேக்கெண்டில் விமோஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு டெடிகேட்டட் நெட்வொர்க் தேவை. சரிங்களா? ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து தனியாக தான் இருக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல நீ கம்பேர் பண்ணி போட்டீங்கன்னா டிஆர்எஸ் பண்ணி ஆட்டோமேட் ஆயிட்டு அப்போ வந்து அது ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே இருக்கும். விமோஷன் நடந்துகிட்டே இருக்கும் பேக்கெண்டில். அப்படி இருக்கிறப்ப நமக்கு தனி டெடிகேட்டட் நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோ ஆயிரும் எல்லாமே. ஓகே, உங்கள் ஆஃபீஸில் எல்லாமே தனி நெட்வொர்க் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறேன், பட் சேம் அடாப்டரில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிக்கார்டு தான் என்கிட்ட இருக்குது. நான் இந்த ஒரே நிக்கார்டில் நான் விமோஷன் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ESX செலக்ட் பண்ணிவிட்டு there is ஆப்ஷன் கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகர் போயிட்டு there is ஆப்ஷன் VM கர்னல் அடாப்டர். இந்த இப்போ ஃபிசிக்கல் அடாப்டர் இருக்கு பாருங்கள். இந்த ஃபிசிக்கல் அடாப்டரில் என்கிட்ட ஒரே ஒரு நிக்கு தான் இருக்குது. இது ஃபிசிக்கல் அடாப்டரில் மினிமம் 8 நிக்கு இருக்கணும், பட் எனக்கு ஒரே ஒரு நிக்கு தான் இருக்குது. சரி, நான் நிக்கு பிறகு ஆட் பண்ணிக்கிறேன். பட் இப்போ அந்த ஒரு நிக்கில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஒரு நிக்கில் தான் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இருக்குது. நான் அந்த ஒரு நிக்கை தான் விமோஷன் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். பட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்க தான் நம்ம பண்ணுறேன். இப்போ ஆட் நெட்வொர்க்கிங் போகிறேன். விஎம் கர்னல் அடாப்டரில் ஆட் நெட்வொர்க்கிங் போகிறேன். இந்த ஆட் நெட்வொர்க்கிங்கில் விஎம் கர்னல் அடாப்டர் கேஸ். இப்போ நான் போகிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதில் செலக்ட் கனெக்ஷன் டைப் டு கிரியேட் VM கர்னல் நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க், எக்ஸிஸ்டிங் சுவிட்ச், நியூ சுவிட்ச். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி ஒரு சுவிட்சுக்கு அந்த சுவிட்சுங்கிறது அந்த இதுதான் சுவிட்ச் இஸ் நத்திங் பட் அந்த நெட்வொர்க். நான் இதான் சூஸ் பண்ணுறேன். இதுதான் சுவிட்ச் 0 இருக்கு இல்லையா, சுவிட்ச் 0 இஸ் நத்திங் பட் VMK 0, VM நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். சுவிட்ச் 0 செலக்ட் பண்ணுறேன். இது ஒரு விர்ச்சுவல் சுவிட்ச். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நெட்வொர்க் லேபிள். இந்த நெட்வொர்க் லேபிள் நேம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா விமோஷன் அப்படின்னு கொடுக்கணும். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், பட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. கேஸ் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண பார்க்குறேன். சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ESX 1ல் க்ரியேட் பண்ணுறேன், இதே மாதிரி ESX 2லையும் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் நெட்வொர்க் லேபிள் வந்து விமோஷன் கொடுத்துட்டு VLAN இருந்துச்சுன்னா VLAN கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. IP செட்டிங்ஸ் கண்டிப்பாக IP4 வச்சு இருக்கும். தென் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கட்டும். சரி, எதுவுமே பண்ண வேண்டாம்.
MTU இருக்கட்டும். எனேபிள் சர்வீஸில் vMotion அப்படின்னு எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் பண்ணணும். இந்த இடத்துல எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த vMotion தனி ஐபி. இதுக்கு ஒரு ஐபி நீங்கள் வந்து 192.168 vMotion ஐபி வேறு, ESX ஐபி வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ESX ஐபி அப்படிங்கிறது இந்த ESX ஐபி அப்படிங்கிறது இந்த ஐபி தான். 2.110 தான் ESX ஐபி. நம்ம வந்து இப்போ வேறு ஒரு ஐபி நான் கொடுக்குறேன், 220 கொடுத்துக்கிறேன். சரியா? அதே மாதிரி இதில் என்ன ஐபி கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கணும் அதையும் நான் கொடுத்துக்கிறேன். சப்நெட் மாஸ்க்கு 255.255.0 கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே அதுவே எடுத்துக்கிச்சு. 192.168.2.1 அதுவே எடுத்துக்கிச்சு. டிஎன்எஸ் சர்வர் இப்போ அதுவே எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் இருக்கும் பாருங்க. ஸோ அதுவே எடுத்துக்கிச்சு 2.10. ஃபைன், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே vMotion நெட்வொர்க் க்ரியேட் ஆயிரும். இந்த க்ரியேட் ஆயிடுச்சா? இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், எனேபிள் சர்வீஸில் இது மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், இது vMotion நெட்வொர்க். இந்த vMotion நெட்வொர்க் மூலமாக தான் VM வந்து மைக்ரேட் ஆகும். இது பை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண வராது. பை டிஃபால்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ESXஐயை நீங்கள் கிளஸ்டரில் ஆட் பண்ணுறப்ப பை டிஃபால்ட்டாக சுவிட்ச் 0 ஆட் ஆயிரும். அது மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு ஆட் vMotion நெட்வொர்க். சரிங்களா? இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா ESXஐ கமிஷனிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ESXஐ கமிஷனிங் ப்ராசஸில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன்லேயே வரும். ஃபைன். இப்போ நான் இதில் vMotion நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டேன். ESXஐ 2லையும் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் இங்கே மைக்ரேட் பண்ண முடியும். சோர்ஸ்லேயும் அந்த vMotion நெட்வொர்க் இருக்கணும், டெஸ்டினேஷன்லேயும் இருக்கணும். சரிங்களா? ஓகே, சோர்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டேன். சரி, 1.10 கொடுத்துருக்கணும். எடிட் பண்ணிவிடுவோம். ஐபி தப்பாக கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். 2.2 கொடுத்துருவோம். ஓகே, ரெண்டுமே இப்போ 2.0 ஒரே ஐபியில் வச்சுக்கிறேன். அப்போ தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, இப்போ ESX 2ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது, மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் தான் இருக்குது. நான் எகெயின் VMConnect அடாப்டரில் போயிட்டு ஆட் நெட்வொர்க்கிங் போகிறேன். VMConnect நெட்வொர்க் அடாப்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கொடுத்துட்றேன். சுவிட்ச் 0 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு சேம் நெட்வொர்க் லேபிளில் வந்து கைஸ் இங்கே என்ன நெட்வொர்க் லேபிள் இருக்கோ அதே நேம் தான் இங்கே இருக்கணும். இந்த நேமில் மிஸ்டேக் ஆனாலும் vMotion நடக்காது. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு vMotion நடக்கணும் அப்படின்னா ரெண்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரெண்டுலையுமே vMotion நெட்வொர்க் தனியாக நெட்வொர்க் இருக்கணும். அண்ட் ஆல்சோ த நெட்வொர்க் லேபிள் ஷுட் பி சேம் நெட்வொர்க் நேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இதோட நெட்வொர்க் நேம் என்ன? vMotion. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ப்ராப்பராக வரும். அப்போ இங்கேயுமே vMotion தான் இருக்கணும், வேறு நேம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேறு நேமோ ஒரு டாட் வச்சாலோ அல்லது ஒரு ஹைஃபன் வச்சாலோ ஒர்க் ஆகாமல் போயிடும். சரியா? ஸோ த நெட்வொர்க் நேம் ஷுட் பி காமனாக இருக்கணும், சேம். ஒரு நெட்வொர்க் லேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரே ஒரு நெட்வொர்க் லேபிள் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது உங்கள் ஆஃபீஸ் போனால் தெரிஞ்சிடும், அது என்ன பேர்னு அவங்களுக்கு நீங்கள் போனால் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? தென் இதில் போட்டு எனேபிள் சர்வீஸில் ஐ ஹேவ் டு அகெயின் செலக்ட் த vMotion. தென் நெக்ஸ்ட்டு தென் யூஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். அகெயின் நான் வந்து ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். 192.168.2. இதோட ஐபி என்ன? மேனேஜ்மெண்ட் ஒரு ஐபி வந்து 192.2.111. ஓகே, நான் வந்து இங்கே வந்து 111 இருக்குது, 211 கொடுத்துக்கிறேன். தென் சப்நெட் மாஸ்க்கு கொடுத்துட்டேன். தென் உங்களுக்கு வேறு இதை டிஃபால்ட் கேட்வே மாற்றினா மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கிச்சு, கேட்வேயும் டிஎன்எஸ் எடுத்துக்கிச்சு. தென் நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்தோம்னா எனக்கு இங்கே ஒரு vMotion நெட்வொர்க் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ எனக்கு இந்த ரெண்டு ESXக்கும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். 210 211. ஓகே, ஃபைன். இப்போ ரெண்டுக்குமே நான் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த விஎம்மை நான் ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் பண்ணி பார்த்தோம்னா சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லியில் ஓகே, the which machine not compatible with the version. ஓகே, வெர்ஷன் தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன இதில் வந்துட்டு என்னென்னா ESX 7.0 போட்டிருக்கேன். ஆக்சுவலி 7.0 மைக்ரேட் ஆகும். இது வந்து என்னென்னா நம்ம லேப்னால சரியாக கம்பேட்டபிள் இஷ்யூ வருது.
ஓகே, இது நம்ம வந்து எப்படி இதை 8.0 பண்ணிவிட்டு நம்ம மைக்ரேட் பண்ணால் மைக்ரேட் ஆயிரும். ஃபைன். இப்போ நம்ம ரெண்டுக்குமே vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணியாச்சு. இது எசென்ஷியல், மேண்டட்ரி. ஓகே, VM கர்னல் அடாப்டரில் 0.1 இருக்கு இல்லையா, இதுக்குமே ஒரு vMotion கிரியேட் பண்ணியிருக்கேன். 0.2க்குமே ஒரு vMotion கிரியேட் பண்ணியிருக்கேன். இது கிரியேட் பண்ணுறது மேண்டட்ரி. பட் அப்படி கிரியேட் பண்ணுறப்ப ஒரே நிக்காலில் பண்ணக்கூடாது, வேறு நிக்காலில் பண்ணணும். அது எப்படின்னு நான் 100 கிளாஸில் காமிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃபிசிக்கல் அடாப்டர் தான் இருக்குது. நான் வேறு கிளாஸில் இன்னொரு ஃபிசிக்கல் அடாப்டர் வச்சு எப்படி vMotion கிரியேட் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு vMotion கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ்க்காக உங்களுக்கு நான் சும்மா காமிச்சிருக்கேன், எப்படி கிரியேட் பண்ணணும், vMotion கிரியேட் பண்ண சொல்லி காமிச்சிருக்கேன். சரியா? ஃபைன். இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? நெட்வொர்க் போர்ட் குரூப் சேமாக இருக்கணும், அது இந்த நேம் சேமாக இருக்கணும், அண்ட் vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. the next point, the VLAN should be configured on all host. இப்போ இந்த ESXi ஹோஸ்ட்டில் ஒரு VM ரன் ஆகுது. இந்த VMோட VLAN பார்த்தீங்கன்னா VLAN 170 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த VLAN இந்த ESXi ஹோஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும். சரியா? ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கிளஸ்டருக்குன்னு சில VLANs பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செக்லிஸ்ட்டில் இருக்கும். ஒரு ESXi வந்து பில்ட் பண்ணுறப்ப, கமிஷனிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப இந்த போர்ட் குரூப் மேப் ஆகிருக்கணும், இந்த VLANs பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். நம்ம நெட்வொர்க் டீமுக்கு மெயில் பண்ணி எனக்கு இந்த ESXi ஹோஸ்ட்டில் இந்த VLANsலாம் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்னா அவங்க நெட்வொர்க் லெவலில், ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதை VLAN பாஸ் பண்ண மாட்டோம். நெட்வொர்க் லெவலில் சுவிட்ச் லெவலில் தே வில் பாஸ் த VLANs. ஒன்ஸ் VLAN பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த VMஐ எந்த டவுன் டைம் இல்லாமல் இங்கே மைக்ரேட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷனில் எல்லா VMக்கும் VLAN அசைனாக இருக்கும். ஒரு போர்ட் குரூப்னு சொல்லுவோம், அந்த போர்ட் குரூப் மூலமாக VLAN அசைனாக இருக்கும். அந்த VLAN சோர்ஸ் ஹோஸ்ட்லேயும் இருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இதில் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த VMஐ இங்கே மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த VMோட நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி போயிடும். அதாவது VM டவுன் ஆயிரும். VM வந்து பவர் ஆனில் தான் இருக்கும், நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிரும், பிங் ஆகாது, நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி போயிடும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி போயிட்டாலே சர்வர் ஆடிபி இருக்க முடியாது, சர்வர் வந்து டவுன் ஆயிரும். சரிங்களா? அப்போ VLAN should be pass on all the ESXi host. ஒரு கிளஸ்டர் கீழே 20 ESXi, அந்த 20லேயுமே அந்த VLAN பாஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் செக்லிஸ்ட்டில் இருக்கும், இந்த VLAN பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் உள்ளே போனால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின்லாம் வரும். நான் வந்து ஒரு VM வந்து மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணி நான் மைக்ரேட் ஆகலை அப்படின்னா எனக்கு எல்லாமே செக் பண்ணிட்டேன், நெட்வொர்க் மட்டும் இஷ்யூவாக இருக்குன்னா நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி இந்த ESXiல் வந்து சில VLANsலாம் பாஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்க்க முடியாது, நெட்வொர்க் டீம் தான் பார்ப்பாங்க. அவங்க சுவிட்சில் லாகின் பண்ணி சுவிட்சில் நம்ம ESXi IP போட்டு அந்த ESXiல் என்னென்ன VLANsலாம் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க தான் செக் பண்ண முடியும், நம்ம செக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த VLAN வந்து பாஸ் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அது நெட்வொர்க் டீம் தான் பண்ணுவாங்க. ஒரு ESXi இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப, அதாவது பில்டு பண்ணுறப்பே அதை பாஸ் பண்ணி தான் உள்ளே வரும் அது. ஓகே, தென் VM கர்னல் போர்ட் குரூப் நம்ம காமிச்சு இல்லையா, vMotion எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, this should have vMotion license. கடைசி பாயிண்ட், vMotion லைசன்ஸ் உண்டு. vMotion லைசன்ஸ் மோஸ்ட்லி ஏதாவது வந்துடும் நம்மக்கிட்ட. ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் ப்ளஸ் 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ vMotionக்கு லைசன்ஸ் வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ அது ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் ப்ரீ ரெக்வசிட். இது எல்லாம் நான் சொன்ன பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் VM மைக்ரேட் ஆகாது. இன்டர்வியூவில் கேட்பாங்க, நான் ஒரு VMஐ மைக்ரேட் பண்ணுறேன், அந்த VM மைக்ரேட் ஆக மாட்டேக்கு, என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப நீங்கள் இந்த ப்ரீ ரெக்வசிட் எல்லாமே சொல்லணும். சரிங்களா? இது உடனே உங்களுக்கு சொல்ல வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள். முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் vMotion பற்றி ஒரு 4 காமன் டாபிக்ஸ் வந்துடும் இன்டர்வியூக்கு. அண்ட் ஆல்சோ இதை பற்றி ட்ரபிள் ஷூட்டிங் கொஸ்டின்ஸும் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கிளாஸை நீங்கள் ஓவராலாக கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு இன்டர்வியூவில் ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கிட்டோம்னாலும் 10 நிமிஷத்துக்கான ஒரு இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் நடக்கும் தெரியுமா? 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நடக்கும். சில இன்டர்வியூ மட்டும்தான் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் போகும்.
மேக்ஸிமம் இன்டர்வியூ 25 மினிட்ஸில் முடிஞ்சிடும், அல்லது 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அந்த 20 மினிட்ஸில் 10 நிமிஷம் இதிலே போயிடும், விமோஷன் பற்றி விஎம் ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி பேசுறதுலே போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்கிற 5 நிமிஷம் வந்து ஹெச்ஏடிஆர்எஸ் பற்றி போயிடும். அப்போ இன்டர்வியூவில் இந்த 3 டாப்பிக்கே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் பாதி பாஸ் ஆன மாதிரி. ரிமைனிங் டாபிக்ஸ் வச்சு மிச்சம் 10 நிமிஷத்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா கைஸ்? எது டவுட்ஸ் இருக்கா இதில்? ஓகே, கிரேட். புரிஞ்சதுனா சந்தோஷம். புரியலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறுபடியும் நோட்ஸ் நல்லா ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நாளைக்கு வரப்போ டவுட்ஸ் எனக்கு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணி ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. டெஃபினட்டாக எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற கொஸ்டின் இது, சரிங்களா? ஓகே, எஸ், இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ, அதர்வைஸ் லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன் நவ். டவுட்ஸ் இருக்கா எஸ்? இப்போதைக்கு இல்லை குமார், நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, யா ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு செஷனில் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ப்ரோ அந்த அஃபினிட்டி இன்அஃபினிட்டி சொன்னீங்கல்ல, அது இன்னொரு தடவை சொல்ல முடியும்? இல்லை, அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி வந்து நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ உங்க சொன்னால் புரியாது, தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். தனி டாபிக், அது முக்கியமான டாபிக், அது தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். அதில் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன், சரியா? சில இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுக்காக ஸ்கிப் பண்ணேன்னா அது உங்களுக்கு புரிய வைக்கணும். லேட்டாக தான் புரிய வைப்பேன், இப்போ புரிய வச்சா புரியாது. அந்த டைமில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான். ஓகே, நான் சொன்னேன்ல, இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸில் சிலது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிலது புரியாமல் இருக்கும். ஆர்டிஎம் டிஸ்க்னா என்னென்னு எடுக்கல நான், விஎம் போர்ட் குரூப் என்னென்னு எடுக்கல நான், அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் எடுக்கல. ஸோ சில விஷயங்கள் நான் எடுக்கல, அதனால் உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ணுறப்ப இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். மற்ற விஷயங்கள் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிபி கம்பேட்டபிலிட்டி புரிஞ்சிருக்கும், ஷேர்டு ஸ்டோரேஜ் புரிஞ்சிருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கு, இதில் முக்கால்வாசி பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 4-5 பாயிண்ட் புரிஞ்சிருக்காது, அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், சரியா? ஓகே, ஓகே, எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். இந்த விமோஷனுக்கு விஎம்க்கு ஐபி 2 வெவ்வேறு கொடுக்குறோம்ல, அதில் எப்படி ப்ரோ 2 வெவ்வேறு கொடுக்க முடியுமா? கான்ஃபிக் இல்லை, சேம் ஐபி தான் கொடுக்கக்கூடாது, வெவ்வேறு ஐபி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு ஒரு ஐபி இருக்குது, இதுக்கு ஒரு ஐபி இருக்குது, இது கரெக்டாக கேட்குறீங்க. இப்படி தான் இருக்கணும், ரெண்டுமே வேற வேற ஐபி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்போ நம்ம சேம் என்ஐசில ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் என்ஐசில பண்ணப்போ நமக்கு சேம் ஐபி தான். கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஐபி ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கு. விமோஷனுக்கு தனியாக நீங்கள் வந்து நான் சொல்ல விமோஷன் அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் 2 ESXi. அப்போ ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கணும்னா என்ன வேணும்? ஐபி வேணும்ல, லாஜிக்காக பாருங்க. ஓகே, இப்போ இந்த ESXையும் இந்த ESXையும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அந்த விமோஷன் நடக்கணும்னா அந்த விமோஷனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அது மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்கும், சரியா? அதுக்காக நம்ம தனி ஐபி கொடுக்குறோம், ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் என்ஐசில ஒரு லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றோம். ஆமா, சரிங்களா? ஓகே, ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ குமார். தேங்க்யூ. Thank you. Yeah, guys. Okay.